ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இனி வந்து நம்மளோட வீட்டில் வந்து எல்லா வேலைகளையும் எப்படி பார்க்குறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். பசங்க வந்து ஸ்கூல் போயிட்டாங்க, அதனால் வீடு வந்து கொஞ்சம் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும். அவங்க வீட்டில் இருந்தால் தான் எப்பயுமே வீட்டில் வந்து சவுண்டு கொடுத்துட்டே இருப்பாங்க, எப்பயுமே கத்திகிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்கூல் போயிட்டாங்க. அதே மாதிரி பூஜை ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே வந்து தீபம் ஏற்றி பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் எப்பயுமே டெய்லியுமே காலையில் வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணி சாமி கும்பிட்ருவோம். இப்போ பார்த்திங்கன்னா பூஜை ரூம்லேயும் தீபம் எரிஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து அதை வந்து குளிர வச்சுக்கலாம். எனக்கு வந்து பொதுவாகவே வீட்டில் வந்து இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் இதெல்லாம் வந்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் போக மணி பிளான்ட் வந்து நிறையாவே இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்பவே அழகாக இருக்கும். கிச்சன் என்ட்ரன்ஸ்லேயும் இந்த பக்கமும் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். நான் அது உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோவாக வந்து நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிளான்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸு இதெல்லாம் வீட்டில் இருந்தாலே நம்மளுக்கு மைண்டுக்கு கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி செடி இதெல்லாம் வளர்க்குறது வந்து. இப்போ வாங்க கிச்சனுக்குள்ளே வந்து போகலாம். பசங்க வந்து ஸ்கூல் போயிட்டாங்க. இனிமேல் நான் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவு. நைட்டு வந்து மாவாட்டினேன். காலையில் வந்து இட்லி சுட்டுட்டு மீதி மாவு இருக்குது. இதை வந்து சின்ன பாத்திரத்தில் மாற்றி இனி இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இனி இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வைக்கணும். இப்போ தான் பசங்க போயிருக்காங்க அப்படின்றனால இனிமேல் தான் எல்லா வேலையும் வந்து செய்யணும். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் வந்து இட்லி ரெடி பண்ணேன். பசங்க சாப்பிட்டு மீதி 4 இட்லி இருக்குது, அதை நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நைட்டு விளக்குன பாத்திரம். இதெல்லாம் வந்து இனிமேல் ஸ்டோர் ரூமில் வந்து எடுத்து நீட்டாக எடுத்து வைக்கணும். அதே மாதிரி பாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா, பாத்திரம் இப்போ சாப்பாடு இதெல்லாம் செஞ்ச பாத்திரங்கள் மட்டும் இருக்குது. இதை மட்டும் இனி வந்து விளக்கிட்டு வீடை கூட்டினா வேலை முடியும். கொஞ்சம் பசங்கள்லாம் கிளம்புனதுக்கப்புறம் வேலை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைனா ரொம்ப டென்ஷனாகவே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பினோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவோம். இது வந்து நைட்டு விளக்குன பாத்திரம். இது எல்லாமே இனிமேல் தான் எடுத்து வச்சுட்டு இந்த பாத்திரங்கள் எல்லாமே நான் வந்து விளக்கணும். இன்னும் அந்த ஒவ்வொரு ஜாமான் வந்து அந்தந்த இடத்துல இருக்குது. அதை கரெக்டாக எடுத்து இருக்க வேண்டிய இடத்துல எடுத்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலை முடியும். இப்போ தான் அவங்க போனாங்க அப்படின்றனால கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்குது. இனி தான் நீட்டாக வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். இப்போ வாங்க நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்றத வந்து பார்க்கலாம். பசங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து கொடுத்து விட்டாச்சு. இது வந்து எங்களுக்காக மீதி எடுத்து வச்சது. இது வந்து ஒயிட் ரைஸு. நான் வந்து எப்பயுமே சாதத்தை வந்து வடிச்சிடுவேன். குக்கரில் வச்சா பிடிக்காது, அதனால் நாங்கள் ரெகுலராகவே சாப்பாடை வந்து வடிச்சிடுவோம். இது வந்து சாதம் வடித்த தண்ணி. இதில் இன்னும் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையிலைக்கு வந்து நம்ம வெறும் வயிற்றுல வந்து குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் சாதம் வடித்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுருவேன். அதை வேஸ்ட் ஆக்க மாட்டேன் எப்பயுமே. இது பார்த்திங்கன்னா அவரைக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் காய் இருக்குது, அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கழனி புளிச்சாறு. பசங்களுக்கு வந்து லஞ்சு கொடுத்துட்டு மீதி இருக்குது. இனி மதியம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் இருக்குது, அதை எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து கழனி புளிச்சாறு. பசங்களுக்கு அதை தான் கொடுத்து விட்டேன். அது மாதிரி மல்லி சட்னி இருந்து அதையே கொண்டு போயிட்டாங்க. எங்களுக்கு மதியத்துக்கு ஆம்லேட் வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். சூடாக போட்டு சாப்பிடும்போது வந்து ஆம்லேட் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்குவோம். இது வந்து கொஞ்சம் பால் இருந்தது, அதை வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கொஞ்சம் சாப்பாடு மிஞ்சிருச்சு. அதை வந்து நீச்சல் தண்ணியும் கொஞ்சம் மோர் ஊற்றி நான் எடுத்து வச்சுருக்கேன். மதியம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. வெயில் காலம் தானே, நீங்கள் பழைய சாதம்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி லஞ்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாமானெல்லாம் வந்து நைட்டு வாங்கிட்டு வந்தோம். அது வந்து இன்னும் எடுத்து வைக்கலை. இனிமேல் தான் வந்து ஜாமான்லாம் வந்து எடுத்து வைக்கணும். இன்றைக்கி பசங்களுக்கு எக்ஸாமு அப்படின்றனால நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் தூங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஜாமான்லாம் வந்து எடுத்து செக் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம். எல்லா ஜாமானும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக இனி வந்து டப்பாவில் கொட்டி வச்சுட்டு மீதி இருக்க ஜாமானை வந்து ஸ்டோர் ரூமில் வந்து எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இதுதான் இன்றைக்கி என்னோடய வீட்டில் வந்து காலையில் ரொட்டீனு. இனி தான் வந்து நான் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இனி வந்து பாத்திரம்லாம் விளக்கிட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு இந்த ஜாமானெல்லாம் எடுத்து வச்சோம் அப்படின்னா வேலை முடியும். இனி அதுக்கப்புறம் பசங்க வந்து சாயந்தரம் 4:30 வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து நைட்டு வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, பாய்.